இவங்க 2 பேருடைய குறிக்கோள் என்னன்னு பார்த்தோம்னா, கட்சி தொண்டர்களை ஒத்துமையா வழி நடத்தணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. 2வது இவங்க வந்து முதலமைச்சரா ஆகணுங்கிற எண்ணத்துல தான் இருக்கிறாங்க. முதலமைச்சரா வந்துங்கிறது ஒரு நல்ல எண்ணம் தான், மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கணுங்கிறது அது வரவேற்கத்தக்கதுதான். ஆனா கட்சி தொண்டர்களை மேல்மட்ட அனுபவம் வாய்ந்தவங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. அது போல நல்ல அரசியல்ல பலம் வாய்ந்தவங்க, திறமை வாய்ந்தவங்க அவங்களுடைய அறிவுரையை கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா நம்ம முதலமைச்சர் ஆகணும். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, 2 பேரும் ஒத்துமையா ஆகாம குறிக்கோள் ஓபிஎஸ் அண்ணனுடைய குறிக்கோள், இபிஎஸ் அண்ணனுடைய குறிக்கோள் என்னன்னு பார்த்தோம்னா, அவங்க முதலமைச்சர், அவங்களுடைய இலக்கு வந்து முதலமைச்சர் ஆகணும். அந்த குறிக்கோள் தான் தெரிந்த ஒழிஞ்சு கட்சி தொண்டர்களை இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பிஜேபியை சார்ந்து வாழ்ந்துட்டாங்க இபிஎஸ் அண்ணா. அதனால தமிழ்நாடு என்ன பிரச்சனை சந்திச்சுன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல அனைத்து அரசு அலுவலகங்களிலும் வடநாட்டவர்கள் நுழைவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு விட்டதுண்ணா. இந்த டிஎன்பிசி எக்ஸாம்ல வடநாட்டவர்கள் வருவதற்கு மிக மிக முக்கியமான காரணம் ஓபிஎஸ் அண்ணனும் இபிஎஸ் அண்ணனும் ஆட்சி பண்ணக்குள்ள வடநாட்டவர்கள் அதிகமாக உள்ள வந்துட்டாங்க. அதனால நம்ம தமிழகத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா மறுக்கப்பட்டு விட்டது. அதுக்கு வழி வகுத்து விட்டது யாருன்னா பிஜேபிக்கு துணை போனதுனால நம்ம அதிமுக வந்து பலவீனம் அடைந்து விட்டது. யாரால? இவங்க ஓபிஎஸ் அண்ணனாலையும் இபிஎஸ் அண்ணனாலையும். அம்மா ஆட்சி பண்ணக்குள்ள அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மோடியா இந்த லேடியான்னு பார்க்கும் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா வந்து இந்த கழகத்தை வந்து ஒரு இரும்பு கோட்டையா வலிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. யாரு கூட டெல்லியில கூட்டணி வச்சிருந்தாலும் அம்மா வந்து அந்த தமிழகத்துக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது, மத்திய அரசு ஒரு சட்டத்தை ஏற்றுச்சுன்னா தமிழகத்துக்கு பாதிப்பு வரக்கூடாது, அப்படி பாதிப்பு வந்ததுன்னா தைரியமா சுட்டி காட்டுவாங்க. சட்டத்தை கொண்டு வந்தா எங்க தமிழகத்துல பாதிப்பு வரும், அதனால உங்க சட்டத்தை நான் அமுல்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு தில்லா தைரியமா சொல்லக்கூடிய ஆற்றல் வந்து நம்ம அம்மாவுக்கு மட்டும்தான் இருந்துச்சுங்க. ஆனா அம்மா வகுத்த கொள்கைப்படி இவங்க 2 பேரும் நடந்துக்கல. அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா, பிஜேபி ஏதோ ஒரு முறை தப்பு பண்ணும் போது வாஜ்பாய் ஆட்சியை தூக்கி எறிஞ்சாங்க. அத்தனை பேர்த்தையும் ராஜினாமா பண்ண சொல்லி அந்த கொள்கைக்கு முரணா பிஜேபி நடந்த போது வாஜ்பாய் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க பாரத பிரதமரா. அதனால நம்ம அதிமுக சேர்ந்த எம்பிகள் அனைத்தையுமே வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்ப அந்த ஆட்சி கவுந்து என்னன்னா தமிழகத்துக்கு பாதிப்பு வரும், அதனால உங்களுடைய கொள்கைகளை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு துணிச்சலா தைரியமா இந்த இந்தியாவிலேயே ஒரு புரட்சிகரமான ஒரு முடிவெடுத்தது அம்மாவை தான் வச்சாரோம். அது போல ஓபிஎஸ் அண்ணனும் இபிஎஸ் அண்ணனும் முதலமைச்சரா இருக்கும் பொழுது முடிவு எடுத்திருந்தால் நம்ம இப்ப திமுகவை நம்ம வீழ்த்திட்டு அதிமுக நேரம் ஆட்சி மேடையில வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்கும். இங்க இந்த பிஜேபி கூட போனதுனால நம்ம அதிமுக இப்ப தற்சமயத்துல நம்ம ஆட்சி வர முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டது வந்து இவருடைய தவறான அணுகுமுறைகள் இந்த பிஜேபி கூட போனதுனால ஏற்பட்டு விட்டது. இவங்க மட்டும் நல்ல வலிமையா தைரியமா அம்மா போல முடிவு எடுத்திருந்தா திமுக வந்து முதலமைச்சரா வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது அப்படின்னு நம்ம தெளிவா சொல்லலாம். அப்புறம் 2வது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்னன்னா, இப்ப இவங்க என்ன பண்றா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இவங்க உச்ச நீதிமன்றம் போனதே தப்பு. இவங்க என்ன பண்ணிருக்கணும்னா நம்ம திமுக இது அதிமுக ஒன்றிணைந்து அனைத்து தொண்டர்களையும் கூட்டி மாவட்டமா ஒரு மீட்டிங் நடத்தி யார் தலைமைக்கு வர வேணும்னு ஒரு முடிவு எடுத்து அதற்கு பிறகு தேர்தல் வச்சிருந்தாங்கன்னா இந்த உச்ச நீதிமன்றம் போறதுக்கே வாய்ப்பு இல்லை அப்ப நம்ம தெளிவா சொன்னாங்கன்னா. இன்னொன்னு என்னன்னா, நம்ம ராயப்பேட்டையில இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகம் ஒரு புனிதமானது. எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப பாடுபட்டு திமுகவை எதிர்த்து பாடுபட்டு உருவாக்கின அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இந்திய வரைக்கும் கலவரமே வந்தது கிடையாது. அம்மா ஆட்சி பண்ணும் போதும் கலவரம் வந்தது கிடையாது. அப்ப எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அவர்கள் ஆட்சி பண்ணும் போதும் அந்த கலவரங்கிறது அங்க வந்ததே கிடையாது. இவங்க 2 பேருமே கட்சிக்கு நான் தான் தலைவர்னு போட்டி போட்டதுனால வந்து ஒரு பெரிய கலவரமே உருவாச்சு. அப்ப 2 பேர்த்துக்கிட்டுமே தலைமை பண்புன்றது கிடையாது. இவங்க நோக்கம் என்னன்னா, நம்ம மட்டும்தான் ஆட்சிக்கு வரணும் நினைக்கிறாங்க. நம்ம தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்ப என்னன்னா தொண்டர்களோட ஒரு குழப்பம் ஏற்படுது. குழப்பம் எங்க போய் முடியும்னா, நம்ம தொண்டர்ல சில பேர் திமுக சேர்றது வாய்ப்பா இருக்கும், தேமுதிக சேர்றது வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தவறான நோக்கத்தை தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு முடிவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குண்ணா. இதெல்லாம் தவிர்க்கணும்னா நம்ம எல்லாம் ஒரு பெரிய மீட்டிங் எல்லாம் போட்டு அனைவரையும் ஒன்று கூட்டி முடிவு எடுத்து
அதன் பிறகு தேர்தலை வைத்து தலைவரை தேர்ந்தெடுத்தால் அதிமுக ஒரு பெரிய வலிமை மிகுந்த கட்சியாகவும் நாடாளுமன்றத்துல நம்ம தான் 40க்கு 40 நாளை நமதே 40 நமதே அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும்னு நான் உங்கள்கிட்ட தெரிவித்து கொள்கிறேன்.